உங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டம். உங்க பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது உங்க பிள்ளைக்கு நீண்ட நாளா கல்யாணம் ஆகாம இருந்து கல்யாணம் முடியலாம், அல்லது உங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கலாம். இந்த மாதிரி உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நகர்வதை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டம். இந்த ஓரளவுக்கு பேரு கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரபல்யம் அடைகிறது, உங்கள் துறை சார்ந்து நல்ல நட்பு வட்டாரங்களை சேகரிக்கிறதுன்னு ஒரு அற்புதமான காலகட்டம். இதற்கும் உங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதா பாருங்க. புதிய புதிய நட்புகள்லாம் அறிமுகமாகும். ஹெல்த் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கும் அந்த உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது. ஆக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா போயிடும். அப்ப அது பெருசா போகும்போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்க, நாவடக்கத்தை பின்பற்ற வேண்டும். யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க வள்ளுவ பெருமகனா. அப்பேற்பட்ட மனுஷன் சொல்றாருன்னா அதை நம்ம இப்போ பின்பற்ற வேண்டியது அவசியம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அதான் பலன்கள். இது ஒரு பொது பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு 10%. அதுக்கு மேல இதுக்கு பெருசா பலம் கிடையாதுங்க. ஆக உங்க ஜாதக தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போ நான் சொல்ற ஒவ்வொரு பலனும் 10 பலன் சொல்றேன்னா 10 உங்களுக்கு நடக்க போறது இல்லை. அந்த 10ல ஒரு 3ஓ 4ஓ நடக்கலாம். அந்த 3ஓ 4ஓ நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போது இந்த தசாபுக்தியை பாருங்க, இந்த தசாபுக்தியை பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு நடந்துடும். மற்ற பலன்களை நீங்க விட்டுருங்க. சரிங்களா? இந்த புரிதலோடு நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம். ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. அன்பு நண்பர்களே, சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படும். குழந்தை பேர் இல்லாம நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கருதரிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது குழந்தை பிறப்புக்கான வாய்ப்போ, பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்போ பலமாக உண்டு. அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புண்டு. ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை தலை சிறந்தது. சரிங்களா? ஆக குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். 2வது, உங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டம். உங்க பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது உங்க பிள்ளைக்கு நீண்ட நாளா கல்யாணம் ஆகாம இருந்து கல்யாணம் முடியலாம், அல்லது உங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கலாம். இந்த மாதிரி உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நகர்வதை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டம். ஆக இந்த 2 ப்ரெடிக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்க ஜாதக அமைப்பின்படி 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதான்னு பாருங்க. உறுதியாக இந்த 2ம் நடக்கும் உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் உங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சி சார்ந்து. 2வது, காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் நண்பர்களே. யாராவது லவ்ல இருக்கீங்க அல்லது லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, ஒன் சைடா ஓடிக்கிட்டு இருக்கு, டபுள் சைடா மாறுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கூட காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அனைத்திலும் ஏற்றங்கள் உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஜாதகப்படியும் 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உறுதியாக காதல் அமைப்புகள் கைகூடி வரும். அதுல மாற்றம் இல்லை. அதே போல அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஓரளவுக்கு பேரு கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரபல்யம் அடைகிறது, உங்கள் துறை சார்ந்து நல்ல நட்பு வட்டாரங்களை சேகரிக்கிறதுன்னு ஒரு அற்புதமான காலகட்டம். இதற்கும் உங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதா பாருங்க. புதிய புதிய நட்புகள்லாம் அறிமுகமாகும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில டக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து திடீர்னு கூப்பிட்டு மேனேஜர் வந்து நீங்க இனிமேல் டீம் லீடருங்க, இல்லை நீங்க இனிமேல் சூப்பர்வைசருங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுங்க, அப்படி இல்லையா நல்ல பாராட்டுதல் கொடுத்து ஒரு சில கௌரவங்களை பண்றது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்க ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையிலையும் 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும் அதுக்கு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்ததாக பள்ளி படிப்புல கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் படிப்புல ஓரளவுக்கு ஆர்வத்தை கூட்டக்கூடிய காலகட்டம். காலேஜ்லாம் போய்கிட்டு இருக்கவங்க, உயர்கல்விக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கல்வி சார்ந்த அமைப்புகள்ல அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி நகர்த்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக அன்பு நண்பர்களே,
இந்த காலகட்டம் அனைத்திலும் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த படிப்பு விஷயங்களுக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதான்னு பாருங்க. போச்சுன்னா உறுதியா நன்மைகள் உண்டு. சரிங்களா? அதனை அடுத்ததாக கல்யாணம், திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் நண்பர்களே. அதுவும் ஒரு சிலருக்கு இந்த லவ் மேரேஜ் கைகூடி வர்றது, பிடிச்ச இடத்துல இருந்து வரன் அமைகிறது, இல்லை நம்ம வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கு செய்தி அனுப்பியிருப்போம், அங்கிருந்து எந்த தகவலுமே திரும்ப வந்திருக்காது, உங்க திருமணம் சார்ந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேர்றது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துகிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய திருமண அமைப்புகள் மிகச்சிறப்பான முறையில் கைகூடி வரும். ஜாதகப்படியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு செல்லுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வினை, திருமணம், புத்திரபாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்து கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகள்ல உண்டு. சரிங்களா? இது ஒரு பக்கம். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள் அப்படியே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது கடன் அமைப்புகளால கொஞ்சம் நம்ம மதிப்பு மரியாதை இழந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வெளியே வருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. சரிங்களா? அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றதோ உறுதியாக அவர்களுக்கு கடன் தொந்தரவுகள் மட்டுப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கும் அந்த உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது. ஆக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகப்படி வாங்க. 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் நன்மை உண்டு, ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களே. சரிங்களா? ஆரோக்கியம் மேம்படும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்க ஜாதக அமைப்பு எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போகலாம். ஆனா குடும்ப வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தேவையில்லாம பேச்சுவார்த்தைகள்னால, தேவையில்லாத வாக்கு கொடுக்கறதுனால, தேவையில்லாம கோபத்துல ஏதாவது பேசிடுறதுனால குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவீங்க. உங்க ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா போயிடும். அப்ப அது பெருசா போகும்போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்க, நாவடக்கத்தை பின்பற்ற வேண்டும். யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க வள்ளுவ பெருமகனா. அப்பேற்பட்ட மனுஷன் சொல்றாருன்னா அதை நம்ம இப்போ பின்பற்ற வேண்டியது அவசியம் சிம்மராசிக்காரங்க. ஆக பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் தேவை, நாவடக்கம் மிக மிக அவசியமானது என்பதனை அன்பர்கள் உணர்தல் அவசியமானது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். அதே போல் கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாகவும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போகுது, இல்லை ஏதாவது அதில் இஷ்யூஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். எடுத்தம் கவுழ்த்தம்னு பேசி தொழில் சார்ந்த நண்பர்களிடம், தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்களிடம் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிடாதீங்க. சரிங்களா? அதை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான காலகட்டம் என்பதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து, உங்களுக்கு கிடையாது, உங்க குடும்பத்தில். சரிங்களா? யாருக்கேனும் சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டம் என்பதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். 6, 8 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதுன்னா குடும்பம் மற்றும் பொருளாதாரம் ரெண்டுலையுமே அகலக்கால் வைக்காதீங்க. வேலை அமைப்பு, வருமான அமைப்பு, தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் வண்டி பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நல்ல நகர்வினை கொடுக்கும். அதுலேயும் முதல் 2 வாரம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. 2, 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் அந்த வருமான ஓட்டம் நன்றாகவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தமான ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருகின்ற அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. தசாபுக்தி அடிப்படையிலேயே 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு, கவலை வேண்டாம், நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.